இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்கங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதை நல்லா சூடான நெய் சாதம், அதாவது தேங்காய் பால் சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிஃபனுக்குமே வச்சு சாப்பிடலாங்க. சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல் மசாலா பொடி மட்டும் அரைச்சிட்டு சிம்பிளாக செய்கிற ரெசிபி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு 1 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதாவது சிக்கன் தை பீஸுன்னு கிடைக்குங்க. அதனால் பெரிய பெரிய க்யூபாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். நீங்கள் எலும்பு உள்ள கறியிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தனியாக அரைச்ச மல்லிப்பொடி, மல்லியோட எந்த சாமானும் அரைக்கலைங்க, வெறும் மல்லி மட்டும் அரைச்சது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் இருக்காதுங்க, நிறம் மட்டும்தான் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கரம் மசாலா பொடி ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன். மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மசாலா சிக்கனில் படுற மாதிரி பரட்டி விட்டுறலாம். சிக்கனில் அதிகமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் அது மேரினேஷன் ஆகணும். அதனால் இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து மசாலா சாமான் வறுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வறுத்து பொடியாக்கி வச்சுக்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடி எண்ணெயில் தாங்க வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். அதுக்காக ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வரமிளகா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு 20 வரமிளகாவும் ஒரு 3லேருந்து 4 நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இது அந்தளவுக்கு காரம் இருக்காதுங்க இந்த மிளகா, அதனால் கூட சேர்த்துருக்குறேன். மிளகாய் காரமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு காரம் ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதி அளவு வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா தான் இதில் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சீரகம் முன்னாடியே போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும், கரிஞ்சிடுச்சுன்னா கடுத்த வாசனை வரும். அதனால தான் இப்போ போட்டுட்டு எல்லா சாமானும் ஒரே மாதிரி செவந்து வர மாதிரி இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது மெயின் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா வரமிளகா லைட்டாக செவந்து வரப்படணும், அப்போ தான் வந்து மணமாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வடித்து இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம். இப்போ இதே சட்டிலேயே நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்ணெய் வந்து நமக்கு பத்தாது, அதனால் இன்னொரு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குறப்பாக பொடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக பிடிக்காதீங்க, இந்த டெக்ஸ்சரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இதெல்லாம் போட்டு இதை வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லைட்டாக செவந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் அளவுன்னு பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்கிற வெங்காயமும் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதாவது வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால மூடி வச்சு கிளறி விட்டுருந்தேங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னுமே நல்லா குழையணும், வதக்கி விடுங்க. மூடி வச்சோம் அப்படின்னால வெந்துடும். அப்புறம் வதக்கினோம்னா நல்ல தொக்கு மாதிரி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா சிக்கனை, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கனில் பார்த்தீங்களா தண்ணி எதுவுமே இல்லை, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா சிக்கனில் தான் நமக்கு தண்ணி விடும், அதுலேயே வேகிறப்ப தான் ருசியாக இருக்கும். தீயை மீடியமாகவே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, தண்ணி விடுற வரைக்கும். இப்போ இதை மூடி வைக்கக்கூடாதுங்க, திறந்தே தான் வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3-4 நிமிஷம் திறந்தே வச்சு வதக்கிட்டு இருந்தேன், நல்லா வதங்கி இருக்குது. இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி விட்டு போட்டு இன்னும் பரட்டி விடுங்க. சிக்கனை ஃபஸ்ட்டே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்காது. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா அந்த சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலைங்க, அந்த சிக்கன்லேருந்தே விட்ட தண்ணி தான் இவ்வளோ இருக்குது. ஆனால் சிக்கன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் மூடி வைக்கக்கூடாது, திறந்தே வச்சு கொஞ்சம் தீயை அதிகமாக வச்சு அடுத்து ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி நமக்கு சூப்பராக இந்த மாதிரி தகதகன்னு ரெடி ஆகிடுங்க. சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் போன் இல்லாத சிக்கனாக வாங்கினோம் அப்படின்னா பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக தான் செஞ்சேன். ஆனால் எலும்போடு செஞ்சிங்கன்னா இன்னுமே ருசியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளை போட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதை கடைசியாக சேருங்க, முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இதனால் நமக்கு இந்த சிக்கன் கறியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை பரட்டி விட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம், வெள்ளை சாதத்தில் விரவி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.